காத்தார். எத்தனையோ பாதைகள் நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் எங்கெங்கேயோ போகணும், என்னென்னோ காரியங்கள் பேசணும். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மளை ஒன்று கூடி அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த மகாபெரிய தயவுக்கான ஒரு மிசையோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அம்மேன் இசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நான் சிறுக வேண்டும், கர்த்தர் மட்டுமே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தருணத்தை கொடுத்த சபைக்கும் போதகருக்கும் நன்றி. மேலாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, கர்த்தர் யாத்ராகமம் 25:2 யாராவது எடுத்திருந்த வாசிங்க. யாத்ராகமம் 25:2. அக்கா ஆமேன். கர்த்தர் மோசே கிட்ட ஒரு கட்டளையே கொடுக்குறார். அதாவது ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு என்ன சொல்றா, மனப்பூர்வமாகவும் உற்சாகத்தில் கொடுப்பவங்க மட்டும் என்ன பண்ண, காணிக்கையை வாங்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அதே போல அக்கா 2 கொரிந்தியர் 9:7 முடிஞ்ச வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மனப்பூர்வமாய் கொடு, உற்சாகத்துடன் கொடுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் என்னவா, தேவன் பிரியமா இருக்கிறார், அன்பா. இந்த பிரியத்துக்கு நம்ம அநேக பொருளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பிரியம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி இருக்கும்போது அந்த பிரியம் வரும் இல்லை, அந்த பிரியம் எல்லாருக்குமே வந்துடாது. அந்த இருதயம் ஒருத்தரோட யாரோட ஒற்றி இருக்குதோ அப்போதான் அந்த பிரியம் வரும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருல. இந்த கொடுப்பதை பற்றி, கொடுக்குதுன்னு சொன்னாவே நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போகும். ஆதியாகத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா அங்கே தான் முதல்ல என்னது, கொடுக்கதை பற்றி கர்த்தர் சொல்கிறார். காயனும் ஆபேலுடைய காணிக்கை தான் முதல்ல நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். அங்கே நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியும். காயனும் ஆபேலும் கொண்டு வராங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும், நானே அதில் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னன்னா, காயன் அவர் தான் மூத்தவன், அவர் காணிக்கைகளை கொண்டு வராரு. அதில் 3வது வசனத்தில் இருக்கும், சில நாள் சென்ற பின்பு காயன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளின் அவைகளின் கொழுமையானவர்கள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கீகரிக்கவில்லை. அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பாருங்களேன், நம்ம என்ன நினைப்போம், உலகத்தோட பார்வைக்கு ஒருவேளை இவங்க காயன் தான் என்ன பண்ண பெரியவர் மூத்தவர் அப்படி இல்லை. கர்த்தர் ஆபேலையும் என்ன பண்ணார், அங்கீகரித்தார். அவருடைய காணிக்கையும் கொண்டு வந்தார். இங்கே காயனையும் அவன் காணிக்கையும் ரெண்டுமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நிராகரிச்சிடார்ல. அப்போ கர்த்தர் என்ன பண்ற, உற்சாகமாய் கொடுக்கணும். இதை கர்த்தர் சொல்ற. நம்ம எல்லாமே என்னன்னா, நமக்கு எல்லாம் அந்த விதவை அவங்க எப்படி கொடுத்தாங்க, தனக்கு உண்டான ஜீவனத்துக்கு என்ன பண்ணாங்களாம், அதை தான் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம நினைப்போம், கொடுக்கறது ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தை வெறும் பணமா பொருளா அப்படி கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா நேரத்தில் என்ன நினச்சிடும், கொடுக்கறதுனாவே நம்ம நினைக்கிறோம் தசமபாகங்களும் காணிக்கைகளும் கொடுக்கணும், இதுதான் நமக்கு தெரிந்த விஷயம். கொடுக்குதுனாவே இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு, ஏன்னா அவருக்கு தேவைன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மீனை பிடிச்சி அதில் என்ன பண்ணுவார், ஒரு காசை எடுத்து வரி கட்டுறவருக்கு நம்மளுக்கு கொடுக்குற பணங்கள் பொருளும் கர்த்தருக்கு தேவையே கிடையாதுங்க. கர்த்தர் அதுக்கு மேலான விஷயங்கள் கர்த்தர் கொடுக்குறோம். ஸோ நான் வேதத்தில் சில பேர் சில காரியங்களை கர்த்தருக்காக கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்ப்போம். 1 நாளாகமம் 21 இந்த காரியங்களை நானே சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த 21 பார்த்தீங்கன்னா 1 21 முதல்ல இருந்து தாவீது என்ன பண்ணுவானா, கர்த்தருக்கு ஒரு பிரியமில்லாத காரியத்தை இதில் செய்வார். கர்த்தர் என்ன சொல்வார், இஸ்ரேல் மக்கள் எப்பயுமே தொகையிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிடுவார், தாவீது போய் தொகையிட்டுருவார். கர்த்தருக்கு என்ன வரும், கோபம் வந்துடும். அப்போ சொல்வார், கண்டிப்பாக காற்று மூலமாக சொல்வார், நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்வ, அதனால் நான் உன்னை அழிப்பேன், 3 காரியத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்வார். அப்போ தாவீது என்ன சொல்வார், கொள்ளை நோயினால் என்ன அழிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த வசனத்தில் வாசிச்சுக்கலாம் தெரியும், கர்த்தர் வந்து கொள்ளை நோயெல்லாம் அழிக்கும் போது மனஸ்தாபப்படுவாராம். மனஸ்தாபப்பட்டுட்டு என்ன சொல்வார்னா, காத்து மூலம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்வார். அப்போ தான் இந்த வசனம் 1 இல்லை அந்த வசனத்துலேயே இருக்கும். அப்போ கர்த்தர் வந்து அந்த வசனத்தில் வந்து ஒருத்தர் வர்றார். ஒரு நாள் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தீங்களா, தன்னுடைய நிலத்தை என்ன பண்ணுறாருனா, அந்த பலிபீடத்தை கட்டுவதற்காக என்ன பண்ணுறாருனா கொடுக்குறார். இந்த ஒரு நாளுடைய நிலத்தை வந்து சாதாரணமாக பண்ணலை. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, காத் மூலிமா சொல்வார், ஒரு நாள் ஒருத்தர் இருக்கார், அவருடைய இடத்த போய் என்ன பண்ண பலிபீடம் கட்டன்னு சொல்லி தேவ தூதர் மூலிமா என்ன பண்ணுவாங்களாம், அதை அந்த உரைக்கப்பட்ட இடம் தான் என்ன இடம், ஒரு நாளுடைய நிலத்தில் என்ன பண்ணுவார், தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டுவார். ஆனால் அந்த ஒரு நாள் பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கமா, போர் அடிக்கிற இடமா, அதாவது நல்ல விளைச்சல் நிறைந்த இடம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அதை வந்து தாவீது கேட்கும் போது என்ன பண்ணுவார், கொடுப்பார். கொடுக்கும் போது என்ன சொல்ல, தாவீது வந்து ஒரு 600 சேக்கல் பொண்ணுக்கு அந்த இடத்த வாங்குவார். அதை கொடுத்துட்டு அவர் சொல்வார், எனக்கு வந்து பலிபீடம் கட்டுறதுக்கு வந்து உருளைகள் கட்டைகள் எல்லாமே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவீது சொல்வார், இல்லை அதை நான் இலவசமாக வாங்கக்கூடாது, நான் என்ன பண்ணோம், இந்த 600 சேக்கலுக்கு எல்லாத்தையும் வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அன்னைக்கு ஏன் வந்து தாவீது வந்து அங்கே போக முடியலன்னா, மோசே ஏற்படுத்தின பலிபீடத்துக்கு அவரால் போக முடியல, தெய்வ தூதருக்கு பயந்து என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல இருப்பார். அப்போ கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாளுடைய நிலத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கேட்கும் போது அந்த ஒரு நாள் வந்து அந்த நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது, மனசு இருக்கு. 1 கர்த்தர் இந்த ஒரு நாள் இந்த நிலத்தை கொடுக்கும் போது கர்த்தர் அவரை எப்படி ஆசீர்வதிக்கார்னா, பின்பு சாலமோன் 3:1 இருக்கும், 2 பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபோசனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினாலாமே. அன்னைக்கு அந்த ஒரு நாள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணாரு, தன்னுடைய நிலத்தை கேட்கும் போது அந்த பலிபீடம் கட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு சாலமோனோட தேவ ஆலயம் நீங்கள் நினைச்சாவே அதை எப்படி ரிவர்ஸில் போனீங்களா தெரியும், அது யாரோட இடம், ஒரு நாளோட இடம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு கனத்தை கொடுக்குறாரு. யாரோட இடம், ஒரு நாளோட இடத்துல தான் எங்கே கட்டியிருக்காங்க, தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒருவேளை ஒரு நாள் அன்னைக்கு வந்து பயந்து ஓடலாம், ஐயோ நல்ல விளைச்சலான இடமாச்சு, இதை நான் எப்படி பலிபீடம் கட்ட கொடுக்கணும்னு இல்லை. கர்த்தர் இன்னொரு விஷயம் கொடுக்குற ஒரு காரியம்னா, செலக்ட் பண்ணுறவங்கள இடத்த மட்டும் தான் கர்த்தர் கேட்பார். எத்தனையோ இடம் இருக்கும் இல்லைங்க, ஒரு நாள் மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஆனால் கர்த்தர் அதை சொல்வார், காற்று மூலமா சொல்வார், ஒரு நாள் இருக்கான் அவனுடைய இடத்த வாங்கு. அப்ப அந்த ஒரு நாள் வந்து கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமா இருந்தா கர்த்தர் அந்த இடத்துல அந்த இடத்த வாங்கியிருப்பார்ல. அப்போ நம்ம சில விஷயங்கள் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் நம்மளை தெரிந்திருத்திருக்காரு, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு. அப்போ வாங்கின கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அந்த ஒரு நாளுக்கு வந்து ஒரு மகிமையும் கனத்தையும் கொடுத்திருக்கார். எப்பொழுது சாலமோனுடைய தேவ ஆலயம் நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், அந்த இடம் என்னது, ஒரு நாளுடைய இடம் இருக்கும். அதே போல நான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோசுவா வந்து எரிகோ கோட்டையை வந்து பார்க்க அனுப்பும் போது அவங்க யாரோட வீட்டுக்கு போறாங்க, ராகாப் வீட்டுக்கு போறாங்க இல்லையா. ராகாப் வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்றாங்க, ராகாப் அவங்க யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய வீட்டையும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவங்க எந்த விதமான எதுவும் கேட்கப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த ராஜாக்கள் அந்த சேவர்கள் வந்து கேட்பாங்க, இங்கே வந்து யாராச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்காங்கன்னு காட்டி கொடுக்க மாட்டாங்க, இருந்தாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ராகாப் வந்து அந்த எரிகோ கோட்டையை வந்து இடிக்கும் போது, அலங்கங்கள் இடிக்கும் போது அவங்களை காப்பாற்றப்பட்டாங்க தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த தன்னுடைய வீட்டை அவங்க திறந்து கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராகாப் என்ன அந்த வசனத்திற்கும் அவங்கள வேசியாக ராகேப்பன்னு இருக்கும். ஆனால் இதே நீங்கள் மத்திய 1:5 கர்த்தருடைய வம்ச வளர எடுத்து வாசிலாம் இருக்கும். அவங்க என்ன இருக்கான்னா,
சல்மோன் மத்தேயு 1:5 சல்மோன் போவாஸை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான். ஆமேன். அன்னைக்கு அந்த ராகாப் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டை என்ன பண்றாங்க, ஒருவேளை யோசித்து பாருங்க, அந்த ராகாப் வந்து இப்படிலாம் வருவாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது தான் என்ன விஷயம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எரிகோ கோட்டையை பார்க்க வந்திருக்கோம் இது மாதிரி. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ராகாப் சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்கள் வரும்போது என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, அந்த சிவப்பு நூலை என்ன பண்ணு கட்டுங்க, நாங்கள் பார்ப்போம். முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருவருக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீட்டை என்ன பண்றாங்க, திறந்து கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ கர்த்தர் வந்து இந்த வேசியன் என்ற ஒரு பேரை கர்த்தர் எவ்வளவு அழகா ராகாப்பின் இடத்தில் என்னவா, சல்மோன் ராகாபிடத்துல பெற்றான் என்ற அந்த வேசின்ற ஒரு பெரிய அந்த அவங்களுக்கு இருந்த ஒரு டைட்டிலே கர்த்தர் மாற்றி கர்த்தருடைய அந்த வம்ச வரலாறுல இவங்களுடைய பேரை இடம் செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. எங்கேயோ இருந்தாங்க, ஒரு நம்ம சொல்கிறோம், அவங்கள எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, யாரோட வீடு பக்கத்தில் இருக்கிறோம், அந்த வேசியோட வீடு, அந்த அவங்க தான் அங்கே இருக்காங்கன்னு எத்தனையோ முறை அவங்க எதிர்ப்பே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் மாறினார். நம்மள இடத்துல கர்த்தர் வந்து அநேக காரியங்கள் கேட்கும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணும், உற்சாகமாய் என்ன பண்ணும், அது கொடுக்கணும். அது பொருளாக இருக்கலாம், நம்முடைய இடமா இருக்கலாம், ஒருவேளை எந்த விதமாக இருந்தாலும் என்ன பண்ண கர்த்தர், அதாவது அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதில் ஒர்னானா இருக்கட்டும், ராகாப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்து வரப்போ ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்கள கனப்படுத்துகிறார். நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணோம், பேதுரு முதல்ல எதை கர்த்தருக்காக கொடுத்தாருல்ல, அவருடைய படகை தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல கர்த்தருக்காக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அந்த கனசரேத் கடலருகே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். திரளான கூட்டங்களை அவரை நெருக்கி கொண்டிருக்கும்போது என்ன பண்ணாரு, ஒரு படகுல ஏறுவாராம். அப்போ அந்த வசனத்தில் இருக்கும், அது யாரோட படகம், சீமோன் பேதுருடைய படகுன்னு இருக்கும். அப்போ பேதுரு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு எதுவுமே தெரியும். அந்த அடுத்த வசனம் பார்த்து அவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வலையை அலசி கொண்டு இருப்பார்கள்னு இருக்கும். அப்போ பேதுரு தன்னுடைய படகை கொடுத்து அந்த பேதுருக்கு மேலே கர்த்தர் என்ன கொடுப்பார், அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா பரலோகத்தின் திறவுகோலையை என்ன பண்ணாரு, பேதுருக்கு கொடுத்தார். அன்னைக்கு பேதுரு ஒருவேளை நான் சீடராக ஆக போறேன், கர்த்தரோட பின் செல்வேன் அப்படிலாம் ஏதாச்சும் இருந்ததா, கர்த்தர் கேட்டாரு, கொடுத்தார். இதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். நம்ம அநேக முறை நினைச்சுக்கிறோம், கர்த்தர் வந்து என்ன கேட்குறாரு, ஒருவேளை கொடுங்கன்னு சொல்லும் போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், காணிக்கை கேட்குறாங்க, தசம்பா கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப சாதாரணம். 2 கொரிந்தியர் நம்ம 8 பார்க்குறோம், பவுல் வந்து ஒரு மக்கதோனியா நாட்டு மக்களை பற்றி சொல்வார். அக்கா அந்த 2 கொரிந்தியர் 8:1-2 மட்டும் வாசிங்கக்கா. மேம் ஆமேன். இந்த வசனம் பாருங்களேன், அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்படி ரிவர்ஸில் நம்ம முன்னாடி போய் வசனம், அவங்க எப்படி இருக்காங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்காங்களாம். அப்புறம் பார்த்தீங்களா, உபத்திரவத்தினால எப்படி இருக்காங்க, சோதிக்கப்படி கொடிய தரித்திரம் முடியவர்களும் அதை முடிச்சுட்டு பாருங்களேன், தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தாங்களே இந்த மக்கதோனியா மக்கள் பாருங்க எப்படி. ஆனா உபத்திரவம் இருக்கு, சோதனைப்படுறாங்க, கொடிய தரித்திரம் சூழ்ந்திருக்கு, ஆனா பரிபூர்ண சந்தோஷம் எப்படி வரல. நமக்கெல்லாம் எப்ப பரிபூர்ண சந்தோஷம் வரும், எல்லாம் நிறைவாய் இருந்து திருப்தியாய் சாப்பிட்டு எல்லாம் முடிந்து நம்ம என்ன பண்ணுவோம், பரிபூரணம். ஆனால் இங்கே இந்த மக்கதோனியன் அந்த நாட்டு மக்களோட விஷயத்தை பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து உபத்திரம், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, திராணி கிடையாது, அவங்க சோதிக்கப்பட தரித்திரமா. அந்த வார்த்தையை பாருங்களேன், தரித்திரம் நம்மளுடைய வாழ்க்கையிலனா தரித்திரம் என்ற வார்த்தையை நம்ம யாருக்கும் சொல்வோம் இல்லையா. தரித்திரம்ன்றது வந்து நம்மளுடைய ஒரு பேச்சு வழக்கில் வந்து எதுவுமே இல்லாமல், அதாவது அன்லக்கி, அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ண சரியான என்ன பண்ணுது, தரித்திரன்ற வார்த்தை வந்து கேள்வி, அப்படி தரித்திரன் என்ன நீ சொல்லிட்டியா, மற்ற வார்த்தையை சொன்ன கூட மக்கள் ஏற்றுவாங்க, தரித்திரன்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் எப்படி கொடுக்குறாங்களாம், பரிபூரண சந்தோஷமா. அப்போ நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும்னா நம்ம உற்சாகத்தோட கொடுக்கறது மட்டும் இல்லை, சந்தோஷமாய் கொடுக்கணுமா.
நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணும், இந்த சந்தோஷம் வரணும்ல. அப்போ கொடுக்கும் போது அது எப்படி இருந்தாலும் ஏசப்பா உமக்கு கொடுக்கிற அந்த மக்கதேனிய நாட்டு மக்கள் அந்த முதல் அதிகாரத்துல கொடுப்பதை பற்றி மக்கதேனிய நாட்டு மக்கள் எப்படி எனில் என்பதை பற்றி அவங்களுக்கு அந்த முதல் வசனத்துல என்ன இருக்குன்னா, அன்றியம் சகோதரரே மக்கதேனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அழைத்த கிருபையாம். அவங்களுக்கு என்னவா கொடுக்கறது ஒரு கிருபையா இருக்குதுன்னு என்ன சொல்றாரு பவுல் சொல்றார். அந்த முழு வசனத்தை நீங்க வாசிச்சீங்களா சரியோ, அவங்க அந்த உதாரணத்துமாய் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, அப்போ முதல்ல நம்ம கொடுக்குறோன்னா உற்சாகத்தோட கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைன்னா என்னன்னா மனப்பூர்வமாய் கொடுக்குறோம், இல்லை சந்தோஷமாய் கொடுப்பது மட்டும் இல்லை, நமக்கு என்னமா கொடுக்கறதுக்கு நமக்கு அது கர்த்தர் நமக்கு என்னமா கிருபையாய் கொடுத்தால் மட்டும்தான் நம்மள என்ன பண்ண மாட்டோமா நம்மளால கொடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆயுசுனால என்ன பண்ணியிருக்காரு, கூட்டி கொடுத்திருக்காருல. அந்த தேவாதி தேவனுக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய நேரங்களை நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம், நம்முடைய உதட்டினால கர்த்தருக்கு எவ்வளவு துதித்தனால நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்திருக்கோம் இல்லையா? இதை தான் கர்த்தர் என்ன பண்றார், நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறா. நம்ம கிட்ட இருக்க பணமோ பொருளோ இதெல்லாம் என்னது, கர்த்தர் அவர் தான் என்ன சொல்ல, நம்ம இருதயத்தை என்ன பண்ணுவாரு, முழுவதுமாய் என்ன பண்ணுவோம், உற்சாகமாய் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுப்பதற்கு இன்னைக்கு நம்ம திராணி உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்படிதான் என்ன பண்றாருன்னா கர்த்தர் நம்ம இடத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிறாரு. அன்னைக்கு என்ன பண்ணாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னாள் கொடுத்தாங்கல்ல, அன்னாளை போல நம்மளால இன்னைக்கு கொடுக்க முடியுமா? அன்னாள் என்ன பண்ணாங்க, அடுத்தது தனக்கு ஒரு மகனோ மகளோ யார் பிறப்பாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணாங்க, உற்சாகமாய் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் என்ன பண்ணாருங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. 1 நாளாகமம் 29:14, 1 நாளாகமம் 29:14. அக்கா அதை வாசிக்க முடியுமா அக்கா? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு வேளை நம்ம எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சில டைமில் நேபுகாத்நேச்சாரை போல என்ன பண்ணிடுறோம், நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன்னார்ல. நேபுகாத்நேச்சார் கர்த்தர் என்ன பண்ணார், அடிச்சாருங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க அந்த தேவாலயத்தை கட்ட என்ன பண்ணலாம், பொண்ணு யாருக்குதோ பொண்ணு கூட, வெள்ளி இருக்குங்க வெள்ளி கூட, இரும்பு இருக்கும், எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்றாருன்னா, தாவீது இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு நாங்க என்னது ஏமாத்திரோம். நான் மட்டும் இல்லை, என் கூட கொடுத்தாங்கல்ல இந்த மக்கள்லாம் ஏமாத்திரம் ஏசப்பா. நாங்கள் என்ன பண்ணுறோம், உம் கரத்துல தான் வாங்கியிருக்கோம், அதை என்ன பண்ணுறோம், உமக்கே திருப்பி கொடுக்கிறோம் என்ற ஒரு விஷயமும் நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு ஒருவேளை நம்ம ஊழியம் செஞ்சிட்டோமோ, நம்ம இன்னைக்கு நான் போய் ஊழியம் அப்போ நான் சொல்ல, ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கப்பா, அந்த ஜீவனை கொடுத்தவருக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் ஏசப்பா. எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஊழியம் கொடுத்தீங்கப்பா, அந்த ஊழியம் கொடுத்தீங்களா, இன்னைக்கு எனக்கு ஒருவேளை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஏமாத்திரம் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. தாவீது ராஜா சொல்லுங்க, அவர் சொல்ல ஏமாத்திரப்பா, நான் ஒன்றுத்துக்குமே கிடையாது. கர்த்தர் இந்த தாழ்மையை தான் நம்ம கிட்டனாரு. ஒருவேளை எல்லாம் கொடுத்த உடனே லாஸ்ட்ல நம்ம இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் முடிக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம எத்தனையோ முறை நம்ம என்ன பண்றோம், தற்புகழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணிடும், நம்ம மனமேட்டுமையோடு நடக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அனனியா சப்பீரால் ஏன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுடைய முழுமையா கொடுக்க முடியல, என்ன பண்ணாங்க, வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை நம்ம என்ன பண்றோம்னா, சில டைம் கொடுக்கறதுல நம்ம என்ன பண்றோம், அளவு பார்த்துடுறோம். நாமளே என்ன பண்றோம், நமக்கு அளவை என்ன பண்றோம், அவங்க அப்படிதான் பார்த்தாங்க. அவங்க கொடுக்காமல போல என்ன பண்ணாங்க, இவ்வளோ பேர் கொடுக்குறாங்கல்ல, 10 பேர் கேட்டாங்க, 8 பேர் கொடுத்துட்டாங்கல்ல, நான் மட்டும் தானே கொடுக்கல, கொஞ்சம் பரவாயில்ல. அப்படிதான் நம்ம கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா, பரவாயில்ல இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்களே, ஆனால் அது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்ன கொடுத்த, நீ கணக்கு ஒப்பிக்காத. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அனனியா சப்பீரால் போல எல்லா விஷயம் என்னையோட சேர்த்து என்ன பண்றோம், பரவாயில்ல நான் இவங்களுக்கு இன்னைக்கு இதை கொடுத்துட்டேன்ல பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு நாளுமே நம்மளை நினைக்கவே இல்லை. கொடுன்னு சொன்னா என்ன பண்றோம், கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த ஏழை விதவை தாங்க, அவங்கள விட நம்ம யாராச்சும் இன்னைக்கு இருக்கோமா, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய ஜீவனுக்கு, அந்த வசனத்தில் இருக்கும், தனக்கு அவங்க தரித்திரமா இருக்காங்களாம், தனக்கு ஜீவனுக்கு உண்டானது என்ன பண்ணாங்க, அவங்க அந்த காணிக்கை பெட்டியில கொடுத்துட்டு
அவங்க இப்போ அதை தான் கர்த்தர் இன்னைக்கு பார்க்குறார். நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்கு ஒரு வேளை ஏசப்பா எத்தனையோ முறை கொடுக்கும் போது, அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது பிசாசு ரொம்ப ஈஸியாக சில கிரியைகளை வந்து நமக்கு வந்து செஞ்சிடுவோம். ரொம்ப பெருசாக செய்யவே வேண்டியதில்லை. கரெக்டாக என்ன சொல்கிறோன்னா, நம்மளை நாம என்ன பண்ணோம், ஒரு ஐ பண்ணி விட்டுறோம், நீ தான் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறேன்னா, ஓ நான் நம்ம நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நாமும் நேபுகாத்து நேச்சாரை போல சொல்லியிருக்கோம்ல. நம்ம சொல்கிறோம் நேபுகாத்து நேச்சார் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு. எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை நாள் நம்ம நேபுகாத்து நேச்சாரை போல நாமளும் வாழ்ந்திருக்கல. ஒரு ஊழியம் செஞ்சுட்டு, நான் செஞ்ச ஊழியம், நான் போய் அங்கே கொடுத்தேன், நான் செஞ்சேன், நான் இதை பண்ணேன், என்னால் தான் அவங்க வந்தாங்க, என்னால் தான் செஞ்சாங்க. எங்கே நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம யாரும் பைத்தியமா இருக்கோமா? அப்போ கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, ஞானத்தை என்ன பண்றாரு கர்த்தர் நமக்கு கொடுத்து. ஒருவேளை யோசித்து பாருங்களேன், நாம் சொல்வது நேபுகாத்து நேச்சாரை போல நம்மளுடைய கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய மூளைகளை திருப்பி விட்டுட்டு இருந்தா. ஆனா அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு நாள் என்ன பண்றாரு, ஈவாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாரு, ஏன்னா கிருபையின் காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஈவாய் போயிட்டே இருக்கோம். அப்போ நாமும் எந்த காரியங்கள் கர்த்தருக்கு செஞ்சாலும் அன்னாலை போல மனப்பூர்வமாக என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம். அதாவது அவங்க சொன்ன உடனே அவங்க பின்வாங்கி போகவே அவங்க சொல்லவே இல்லை இல்லையா. திருப்பி அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமுவேலை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்தில் விட்டாங்கன்னு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து யோசிக்கலை, அவங்க எதுவுமே செய்யலை. ஒருவேளை கர்த்தர் வந்து நம்ம நிறைய முறை என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் திட்டம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நமக்கு நிறைய முறை கொஸ்டின் என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டினுக்கு நாம் என்ன பண்ண ஆன்சர் பண்ணுவோம். கர்த்தர் எப்படி இதை கொடுக்க சொல்வார், இருக்காது. என் கர்த்தருக்கு தான் தெரியுமே, என்கிட்ட இதுதான் இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போ இல்லை இதை வந்து எனக்கு சொல்லியிருக்க மாட்டார். நிறைய முறை அங்கேருந்து என்ன பண்ணார், நமக்கு வந்து வார்த்தைகள் வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம நானே வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கே நேரம் இல்லை, நான் இப்போ தான் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், அடுத்த நாள் ஒரு ஊழியத்துக்கு போக சொல்கிறாங்க, இல்லை இதை கொடுங்கன்றாங்க, நான் அதை செஞ்சுருக்கேன், நான் நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன். ஒருவேளை கர்த்தர் வேற யாருக்குன்னா பேசுவார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது எனக்கு இல்லை ஏசப்பா, நீங்கள் வேற யாருக்கோ பேசிக்கொண்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ண, நான் முழுமையாக இருக்கேன், அதனால நான் இல்லை அப்படின்னு நிறைய முறை என்ன பண்ணுறோம், அதை நம்ம பாஸ்வேர்ட் பண்ணி என்ன பண்ணிடும், அது வேற யாருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்ம கிட்ட தான் என்ன பண்ணுறாரு, கொடு. அந்த கொடுன்னு சொன்னால் நமக்கு, ஆனால் இந்த கொடுப்பதை பற்றி நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம், இது இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே ஏவுவாருங்க. அந்த ஏவுதல் வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளால் வந்து இருக்கவே முடியாது இல்லையா. அந்த ஏவுதல் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, இது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கர்த்தர் இதில் இருக்கும். மேக போன்ற என்னவா திரளான சாட்சிகள் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை சூழ்ந்து இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணுறோம், பாரமானத்தை மட்டும்தான் போய் என்ன பண்ணுறோமா, பிடிச்சிக்கிறோமா. இவ்வளோ சாட்சிகள் இருக்கு, வேதத்தில் இத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கு, கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்காரு. அதெல்லாம் என்ன பண்றோம், விட்டுட்டு என்ன பாரம், ஐயோ ஏசப்பா நீங்க எனக்கு போய் இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஊழியத்துக்கு போக சொல்றாங்க, இல்லை அங்கே என்ன போய் கொடுக்க சொல்றாங்க, இல்லையே நான் வந்து ரொம்ப பாரமாக இருக்கேன், நான் இப்போதான் ஏசப்பா வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு வந்து என்னால் போக முடியாது. என்ன பண்ணுறோம், பாரமானது எதையோ போய் என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிட்டு கர்த்தனப்பா மேகம் போன்ற அந்த வசனத்தை மேகம் போன்ற திரளான சாட்சிகளும். இந்த சாட்சிகள் எதுக்கு நமக்கு இருக்குன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன பண்ணோம், வளருவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறார். இந்த வேதத்தில் மேகத்தை நம்ம ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்க முடியுமா, மேகம் இங்கே தொடங்கி அங்கே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ பெரிய மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன போன நமக்கு எது பாரமோ அதை என்ன பண்ணுறோம், அதை போய் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், இல்லை ஏசப்பா இந்த காரியம் நான் செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ண, எனக்கு நீங்கள் கொடுக்கல, இதை வேற யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. அதாவது என்னென்னா, கர்த்தர் நம்ம இடத்துல என்னைக்குன்னா கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணுங்க. இன்னொரு விஷயம், கர்த்தர் உங்களை கொடுக்கறதுக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. உங்களை யாரோ ஒருத்தங்க அழைக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் இத்தனை உலகத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாரையாலையும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் அதில் பார்த்தீங்களா செலக்டட், உனக்கு அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ இனிமே நம்ம என்ன பண்ண, ஏன்னா கர்த்தருடைய நம்ம என்ன வார்த்தைகள் எப்படி பேசினாலும் நம்ம எல்லாம் எதுக்காக வச்சிருக்கோம்,
கர்த்தருடைய வருகைக்காக தான் நம்முடைய ஓட்டமும் பிரயாசமும் எல்லாம் நம்ம எதில் போய் முடிக்க போகிறோம்? கர்த்தருடைய வருகையில் தான் போய் என்ன பண்ண போகிறோம்? முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடையாது, நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. நித்தியத்திற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கர்த்தர் அதான் நம்ம ராசிக்கும். நமக்கு கர்த்தர் அளிக்கப்பட்ட பெரிதான ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதான் கர்த்தரம் கொடுக்கப்பட்டிருக்க பெரிய வாக்கு தத்தம் எது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்க போறேன் கர்த்தரம் கொடுத்த பெரிய வாக்கு தத்தமா. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த பாரமான காரியங்கள், எத்தனையோ பாரமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. இப்போ ஈஸியாக நம்ம இங்கே பேசிட்டு போகலாம். ஆனால் வெளியே போனவனே என்ன பண்ண போகுது? நமக்கு நிறைய பாரங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்க போகுது. இசப்பா நான் எப்படி செய்ய போகிறேன்? நான் இதை எப்படி பண்ண போகிறேன்? நான் எப்படி ஊழியத்துக்கு போவேன்? எனக்கு பேச தெரியாது, நான் இதை செய்ய தெரியாது. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, மோசையோட என்ன சொல்றாரு? ஆனா மோசை என்னவா? அவர் நல்ல வல்லவர், எல்லாத்தையும் தெரிஞ்சவர். எங்க அவரு? கர்த்தர் பாத்தீங்களா ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா ஆல்ரெடி நம்மளை தயார்படுத்துவார். மோசை ஏற்கனவே கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க ராஜாவின் வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு? தயார் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தர் முன் குறித்து வச்சிருக்காரு. மோசை மேல ஒரு பெரிய தரிசனம் கர்த்தர் வச்சிருக்காரு. நீதான்ப்பா இந்த என்ன பண்ண போற? இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து கொண்டு போறேன்னு கர்த்தர் எது செஞ்சாலும் பண்ண. ஏதோ மோசை பிறந்தாரு, அங்க போனார் இல்லைங்க. ஆனா அப்படியேப்பட்ட மோசை தான் என்ன சொல்றாரு? நான் திக்குவாயே மந்தனாவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஓடுறாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? நீ தான் என்ன பண்றோம் இருந்தா என்ன பண்ணுவோம்? நீ தான் செஞ்சவன கர்த்தர் கண்டிப்பா விடவே மாட்டார். அதான் கர்த்தர் சொல்ற, அன்பா கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணோம்? எல்லா விஷயங்களும் செஞ்சணும். அப்படி கேட்கலான்னு என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் நம்மளை அடிச்சு கூட்டிட்டு போறோம். நமக்கு நல்லாவே தெரிஞ்சோம். அதாவது அறியாம செஞ்சுட்டா பரவாயில்ல, நீ அறிஞ்சு செஞ்சியானா என்ன பண்ண முடியாது? அநேக அடிகளால் அடிக்கப்படுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன, எத்தனையோ கர்த்தர் அவருடைய வருகை ஒருவேளை இன்று இரவு இருந்தா நம்ம என்னெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருக்கல. இன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ரொம்ப ஈஸியா பேசியிருக்கோம். இன்னைக்கு 8:35 மணி ஆயிடுச்சுல. இந்த 8:35 மணிக்கு நம்ம என்னெல்லாம் கர்த்தருக்கு உற்சாகமா கொடுத்துருக்கோம், சந்தோஷமா கொடுத்துருக்கோம், என்னெல்லாம் கொடுத்துருக்கல. ஒருவேளை ஏசப்பா 8:45 வந்துட்டு நம்மளை பார்த்தாருன்னு வச்சுக்கலாம், நம்மளை கேட்டார், நம்ம எப்படி போய் நிற்பல? ஒருவேளை நம்ம புத்தி உள்ள ஸ்திரியா இருப்போமா? புத்தி இல்லாத ஸ்திரியா போல இருக்க போறோமா? நமக்கு என்ன புத்தி உள்ள எல்லாருமே என்னது அவங்களுக்கு தெரியும். விளக்குனா என்ன வேணும் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை கூட கொண்டு நமக்கு கூட என்ன தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்தவர்களெல்லாம் பரலோகம் போயிடுவோமா அப்படின்னு நமக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பேர் வச்செல்லாம் போயிடுவோமா? போக மாட்டேன்ற விஷயம் நமக்கு என்ன நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுறோம்? நம்ம புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்க போகிறோமா? புத்தி இருக்கிற போல இருக்க, புத்தி இல்லாதவர்களை போல இருக்க போகிறோமா? இப்போ கையில் என்ன பண்ணுவோம்? எப்பயுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? அந்த கர்த்தர் வரும்போது நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க புத்தியெல்லாம் அது அபிஷேகம் மட்டும் இல்லை, நம்ம அதாவது நம்ம கர்த்தருக்கு மகிமையாக என்னெல்லாம் நம்ம கையில் வச்சிருக்க போகிறோம்ல. கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்க போகிறார்ல. கிரீடம் வாங்கிறதுக்கு நம்ம கையில் என்ன வச்சுருக்கோம்? கர்த்தர்கிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. சும்மா கொடுத்துட்டு போயிடுவாரா கர்த்தர்? அப்ப நம்மளும் புத்தி உள்ள ஸ்திரீ போற என்ன பண்ணும்? என்னை போல நம்ம கிட்ட எத்தனை விஷயங்கள் கர்த்தருக்கு நம்ம ஆயத்தமாய் நம்ம கையில இன்னைக்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் கர்த்தர் வந்தா என் கையில நான் எத்தனை விஷயங்களை கர்த்தர் வரும்போது, ஏசப்பா எனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கீங்களே ஏசப்பா, இந்தாங்க ஏசப்பா இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, எனக்கு எத்தனையோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் இதை உமக்கு திருப்பி இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தேன் ஏசப்பா, இத்தனை ஆண்டுகள் எனக்கு இத்தனை வயசாகுது ஏசப்பா, இன்னைக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் ஏசப்பான்னு திருப்பி கொடுக்கும் போது தான் கர்த்தர் என்ன சொல்வாரு? நம்மளை பார்த்து உண்மையும் உத்தவமில்லன்னு ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசின்னு சொல்வார்ல. ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உலகப்பூர்வமாக கேட்போம், நான் உனக்கு தரேன், நீ எனக்கு என்ன தருவேன்? அப்படி தானே கேட்போம். அப்போ இன்னைக்கு கர்த்தரை இன்னைக்கு வரும்போது நம்மக்கிட்ட கேட்பார், மகளே அவரு எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார்ல. ஏன்னா அவர் எப்போவோ என்ன பண்ணிட்டாரு? போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணாரு? ஆயத்தம் பண்ண அவர் ரெடியாகி போயிட்டார். நம்ம என்ன இன்னைக்கு நம்ம கர்த்தர் வரும்போது நம்ம கையில் கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகருங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்கிட்ட தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் நம்ம கர்த்தருக்கு இனிமாய் உற்சாகமாய் கொடுப்போம், மனப்பூர்வமாய் கொடுப்போம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதான் எந்த வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாம என்ன பண்ணுவா? கொடுக்கும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனால் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மனசு இருக்கணும். ஆனால் எதிர்பார்ப்பு எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் நம்ம உலகப்பரமான காரியங்கள் என்ன தெரியுமா? ஒரு உலக மாம்சமான என்ன தெரியுமா வந்துடும்? இன்னைக்கு நான் கர்த்தருக்கு இதை கொடுத்தா
கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம மனதில் நம்ம வச்சுப்போம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் ஏசப்பா, என் ஜனங்கள் எம்மாத்திரம், என்னால் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம சொல்லும் போது ஏசப்பா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென்.